எகிரி குதித்த பந்து ஒன்றோ உதறி தள்ளியது ஃபில் ஹியூஸின் கிரிக்கெட் எதிர்காலத்தை. மறைந்தும் மறையாமல் மக்கள் மனங்களில் ஃபில் ஹியூஸ். Yeah, thank you. It's a huge honour. It's been a very big 12 months, and your peers vote for this award, so that's just the most pleasing thing, really. And the 12 months that I've had, it's, I suppose, times I'll never forget, and hopefully in the next 12 months. நவம்பர் மாதம் 27ஆம் தேதி எல்லோரையும் உறைய வைத்த ஒரு நாள், உணர்வுகளை கொஞ்சம் கட்டி போட்ட நாள், பிரார்த்தனைகளோடு கடவுளை கைகூப்பி வணங்கிய ஒரு நாள், கவலையோடு கவலையாய் கரைந்து போயிருக்கிறது இந்த நவம்பர் 27. கிரிக்கெட் உலகில் ஒரு கரைபடிந்த நாளாய் எல்லோரையும் கவலையில் ஆழ்த்தியிருக்கின்றது இந்த ஆஸ்திரேலியாவின் இளம் துடுப்பாட்ட வீரர் ஃபில் ஹியூஸின் திடீர் மரணம். கடந்த 25ஆம் தேதி ஆஸ்திரேலியாவின் பிராந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது தலையில் பந்து பலமாக தாக்கப்பட்ட நிலையில் ஊசலாடிய ஃபில் ஹியூஸின் உயிர் இப்போது இவ்வுலகை விட்டு நிரந்தரமாகவே பிரிந்திருக்கிறது. வாழ்ந்தது வெறும் 25 வயது வரைதான் என்பதில் எல்லோருக்கும் கவலை இருக்கலாம். இதைவிடவும் இன்னும் ஒரு கவலை இருக்கிறது. 30ஆம் தேதி இந்த வீரனுக்கு வயது 26 ஆகிறது. பிறந்த நாள் வரும் நேரம் இறந்த நாளை எண்ணி கண்ணீர் விட்டு அளவைத்து காலன் இவன் உயிரை காவு கொண்டிருக்கிறான். Philip was incredibly talented and dearly loved. Without doubt, he was a rising star whose best cricket was still ahead of him. Hughesy, Huey or Hugh Dog, as he was known to many of his mates, was much loved. You only have to sift through the thousands of messages of support, prayers and well wishes. ஹியூஸ் ஆஸ்திரேலிய தேசிய அணிக்காக 26 டெஸ்ட் போட்டிகளிலும் 25 ஒருநாள் போட்டிகளிலும் பங்கெடுத்தவர். 2009ஆம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் இளம் கிரிக்கெட் வீரருக்கான பிரெட்மன் விருதை வென்றெடுத்தவர். இந்த நிலையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அதிரடி வீரர் மேத்யூ ஹேடன் ஓய்வை அறிவிக்க அவரது இடத்தை நிரப்புவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தான் இந்த Phil Hughes. Their support staff are outstanding, and I just really had to back them, and I felt they had things in place that would work for me personally. So I went there, and Jamie Cox and Darren Berry. கிரிக்கெட் ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரையில் அதிகமாக இளம் வயதிலேயே வீரர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படுவது என்பது அரிதாகவே இருக்கிறது. ஒரு 30 வயதை தாண்டியதற்கு பின்னர் தான் அதிகமான வீரர்கள் அடையாளப்படுத்தப்படுகிறார்கள், தேசிய அணிக்காக அழைக்கப்படுகிறார்கள். கிறிஸ் ரோஜர்ஸ் ஆஸ்திரேலிய டெஸ்ட் தேசிய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர், பிரபலமான மைக் ஹாசி, இது மாத்திரமல்லாமல் ஜோர்ஜ் வெய்லி என்று சொல்லி பல நட்சத்திர வீரர்களை இப்படியே பட்டியல் படுத்தலாம். இந்த வீரர்கள் எல்லாம் சர்வதேச அரங்குக்கு நுழைந்ததே 30வது வயதை தாண்டியதற்கு பின்னர் தான். இப்படி இருக்கின்ற போது இந்த ஃபில் ஹியூஸ் வெறுமனே 21வது வயதில் ஆஸ்திரேலிய தேசிய அணிக்கு அழைக்கப்பட்டார் என்பதிலே இவருடைய திறமை என்னவென்பது உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய தேவையில்லை. Well, the first ever Australian to make a century on debut in a one-day international, Phil Hughes. How's the feel at the moment, mate? That's an amazing knock by you. Yeah, it is. It's look, I'm just over the moon, really. To score a century on my debut is something special and something I'll never ever forget. ஒரு திறமையான வீரனாக, ஒரு தரமான வீரனாக, ஒரு போராட்ட குணம் கொண்ட வீரனாக களத்தில் எப்போதும் எல்லோரோடும் நல் குணாம்சங்களோடும் போராடுகின்ற ஒரு நல்ல சிறந்த கிரிக்கெட் வீரனை சர்வதேச அரங்கு ஒரு அபாயகரமான கோர பவுன்சர் மூலமாய் இழந்திருக்கிறது. இப்போது இந்த பவுன்சர் இந்த வீரனை பலி எடுத்திருக்கிறது. Good evening. It's extremely disturbing. Phil Hughes is in a critical condition and he's currently undergoing surgery as we speak in St Vincent's Hospital here in Sydney. He was on 63 and going along quite nicely at the SCG playing for South Australia. கடந்த ஜூலை மாதம் தென்னாப்பிரிக்க ஏணிக்கு எதிரான போட்டியில் ஆட்டமிழக்காது 202 ஓட்டங்களை பெற்று ஒரு ஆஸ்திரேலியரின் முதல் தர அல்லது ஒருநாள் போட்டிகளில் பெறப்பட்ட அதிகூடிய தனிநபர் ஓட்ட எண்ணிக்கை என்ற சாதனையையும் படைத்து தேர்வாளர்களை திரும்பி பார்க்க வைத்து பெரும் கனவுகளோடு பயணித்த ஒரு வீரனின் சாதனை பயணம் இப்போது வேதனையோடு முடிவுக்கு வந்திருக்கிறது. சொந்த மண்ணில் இடம்பெறவுள்ள உலக கிண்ணத்துக்கான ஆஸ்திரேலிய அணியில் இடம்பெற வேண்டும் என்று ஆசை கொண்டிருப்பார். இதைவிடவும் ஆஸ்திரேலிய டெஸ்ட் அணி தலைவர் மைக்கேல் கிளார்க் உபாதை அடைந்துள்ள நிலையில் அவருக்கு பதிலாக இந்திய அணிக்கு எதிராக இடம்பெறவுள்ள டெஸ்ட் போட்டித் தொடரிலும் அணியில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பையும் பிரகாசப்படுத்தும் பல்நோக்கில் பந்துகளை நாட்டிசையும் விரட்டி களமாடிய ஒரு இளம் வீரனை காவு கொண்டிருக்கிறது எகிரி குதித்த
பவுன்சர் பந்தொன்று. கிரிக்கெட்டில் இது மாதிரியான கரைபடிந்த நிகழ்வுகள் இதுவரை 5 இடம்பெற்றிருக்கிறது. இந்திய வீரர் ராமன் லாம்பா முதல் வீரராக களத்தடுப்பாட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளையில் பந்து பலமாக நெஞ்சில் தாக்க மரணமானார். இறுதியாக பாகிஸ்தானின் 22 வயதான இளம் துடுப்பாட்ட வீரர் சுல்ஃபிகார் பாட்டி கடந்த டிசம்பரில் இதே மாதிரி பந்து தாக்கி மரணமானமையும் குறிப்பிடத்தக்கது. இப்படியான மரணங்கள் இதுவரை சம்பவித்தாலும் இந்த ஃபில் ஹியூஸின் மரணம் இப்போது எல்லோரையும் இந்த பவுன்சர் பந்தை பற்றி அதிகமாய் சிந்திக்க செய்திருக்கிறது, கதிகலங்கவும் செய்திருக்கிறது. அதுவும் இந்த வீரனின் தாயார் சகோதரி ஆகியோர் போட்டியை கண்டுகளித்துக் கொண்டிருந்த நிலையில் அவர்கள் கண்முன்னே இந்த விபரீத அனர்த்தம் நடந்தேறியிருக்கிறது என்பதுதான் வேதனையான ஒன்று. இந்த விபரீத விபத்துக்கு காரணமாக இருந்தது அவர் அணிந்திருந்த தலைக்கவசம், ஹெல்மெட் தான் காரணம் என்று கருதப்படுகிறது. ஆனாலும் கூட அதனை மறுத்து அந்த தலைக்கவச நிறுவனம் இப்போது கருத்தை வெளியிட்டிருக்கிறது. நவீன ரக ஹெல்மெட்டை அணியாமல் பழைய மற்றும் மெல்லிய ஹெல்மெட்டை ஹியூஸ் உபயோகித்ததாக பிரிட்டனை சேர்ந்த ஹெல்மெட் தயாரிப்பு நிறுவனமான மசூரி தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக அதன் செய்தி தொடர்பாளர் ஒருவர் கூறுகையில், ஹியூஸ் அணிந்திருந்த தலைக்கவசம் தொடர்பாக அவர் விளையாடிய போட்டியின் வீடியோ பதிவின் மூலம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். பந்து ஹெல்மெட் கிரில்லுக்கு பின்னால் மண்டை ஓட்ட பகுதிக்கு கொஞ்சம் கீழே தாக்கி இருக்கிறது. பந்துக்கு ஏற்றவாறு ஒரு துடுப்பாட்ட வீரன் உடலை அசைத்து விளையாடும் போது கழுத்து மற்றும் தலைக்கு இடையிலான பகுதியை தலைக்கவசத்தால் முழுவதுமாக பாதுகாக்க முடியாது என்று அவர் குறிப்பிடுகிறார். இதேவேளை ஃபில் ஹியூஸிற்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்ட சென்ட் வின்சென்ட் மருத்துவமனை மருத்துவர் டொனிக் ராவ்ஸ் அவர்களின் கருத்துப்படி பவுன்சர் பந்தில் அடிபட்டு இத்தகைய தீவிர காயம் ஏற்படுவது அரிதிலும் அரிது என்கிறார். மூளைக்கு செல்லும் மிக முக்கியமான இரத்த நாளங்களில் ஒன்று கடுமையாக அழுத்தப்பட்டு நசுங்கி போய்விட்டது. பந்து அந்த அளவிற்கு படுவேகமாக தாக்கி இருக்கிறது. இதுதான் இவரின் மரணத்திற்கு முக்கிய காரணம் என்கிறார். Philip took the blow at the side of the neck, and as a result of that blow, his vertebral artery, one of the main arteries leading to the brain, was compressed by the ball. That caused the artery to split and for bleeding to go up into the brain, and he had a massive bleed into his brain. This is frequently fatal at the time. However, Philip was resuscitated and then managed by, in particular, Dr. John Orchard, the Cricket New South Wales doctor, and paramedical staff. And we were fortunate enough to have Dr. Tim Stanley, an intensive care specialist from Newcastle, who was in the crowd who came and helped. அவர்களது மருத்துவமனையிலேயே இதுவரை இவ்வாறு நோயாளிகள் வந்ததில்லை என்று குறிப்பிடுகின்ற அவர், இது போன்ற நிலை 100 பேரில் ஒருவருக்கு தான் ஏற்படும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். இதற்கு முன்பாக கிரிக்கெட் பந்தில் அடிபட்டு இப்படி நிகழ்வது ஒரே ஒரு முறை ஏற்பட்டுள்ளது என்றும் அந்த மருத்துவர் குறிப்பிட்டார். எது எப்படியாயினும் ஃபில் ஹியூஸின் இந்த மரணம் இன்னும் பல நாட்களுக்கு பலரையும் இந்த எகிரி குதிக்கும் பந்துகளால் பயமுறுத்தலாம் என்பது திண்ணமே. இந்த காலத்து இளம் சமுதாயம் கண்டு ரசித்த பார்த்து ரசித்த கிரிக்கெட் நட்சத்திரங்களும் இவ்வாறான பவுன்சர் பந்துகளை எக்கச்சக்கமாய் வீசியிருக்கிறார்கள். மேற்கிந்திய தீவுகளின் கிட்னி வோல்ஸ், அம்ப்ரோஸ், தென்னாப்பிரிக்காவினுடைய அலன் டொனால்ட், ஷான் பலாக், இலங்கையின் சமின் தவாஸ், இந்தியாவின் ஸ்ரீநாத், பாகிஸ்தானின் வாசிம் அக்ரம், வகா யூனிஸ், ஷாயிப் அக்தார், ஆஸ்திரேலியாவின் மெக்ரா, பிரெட்லி, ஃபிளெமிங், கிளெஸ்பி என்று சொல்லி ஏராளமான புயல் வேக பந்தாளர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம், கண்டிருக்கிறோம். எதிரணி வீரன் ஒருவன் பந்துகளை பந்தாடி அடித்து நொறுக்கும் போது அவனை பதம் பார்க்க ஏன் ஒரு பவுன்சர் பந்து வீசக்கூடாது என்றும் அங்கலாய்த்திருக்கிறோம். ஆனால் அப்போது எல்லாம் இப்படியான விபரீத மரணங்கள் நேர்ந்ததில்லை. இப்படியான பந்துகளை இப்போதும் கூட துல்லியமாக வீசும் சர்வதேச அளவில் பிரபலம் பெற்ற வேக புயல்களை சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டும் என்கின்ற தேவையில்லை. இனி வரப்போகின்ற நாட்களில் பந்து வீச்சாளர்களின் ஒரே ஒரு கூரிய ஆயுதமாக பாவிக்கப்பட்ட இந்த மாதிரியான பவுன்சர் பந்துகளுக்கு தடை வரலாம் என்ற கதையும் அதிகம் உலாவுகிறது. ஆனது ஆகட்டும், போனது போகட்டும் என்று 25 வயதான ஃபில் ஹியூஸின் மரணம் எல்லோராலும் மறக்கப்படலாம். சில வேளைகளில் இப்படியொரு சம்பவம் இன்னுமொரு தடவை நடந்தால் அப்போது எங்களுக்கு இந்த ஃபில் ஹியூஸ் நினைவுக்கும் வந்து போகலாம். ஆனால் அணுவணுவாய் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும்
இவர் பிரிவால் இன்னும் ஒரு வீரன் அனுதினமும் மரணிக்கப் போகிறான். சர்வதேச அரங்கில் இன்னும் பிரகாசமாய் ஆட வேண்டும் என்ற ஆசையோடு கனவுகளோடு காத்திருக்கும் இந்த வீரனின் எதிர்காலமும் கேள்விக்குறியாகிவிடக் கூடாது என்பதுதான் இப்போது கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லோருடைய விருப்பமுமாகும். அவன் பெயர் ஷோன் அபோட். வயது வெறும் 22 மட்டுமே. ஃபில் ஹியூஸின் மரணத்துக்கு காரணமான அந்த கூர பவுன்சர் பந்தை வீசிய வீரன் இவன்தான். துடிப்பான இந்த வேகப்பந்து வீச்சாளன் முதுகிலேறி பந்து மூலமாய் வேகமெடுத்து ஃபில் ஹியூஸின் உயிரை காலன் காவிச் சென்றதற்கு நாங்கள் காலாகாலமாய் அந்த பழியை இந்த பால்வடியும் பாலகனிடம் கட்டி இவன் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாக்கிவிடக் கூடாது என்பதுவே இப்போது எல்லோர் விருப்பமுமாகும். சர்வதேச வீரர்கள் பலரும் தங்கள் கண்ணீர் காணிக்கைகளை செலுத்தலாம். சமூக வலைத்தளங்களில் இன்னும் இவருக்கு அஞ்சலிகள் அதிகரிக்கலாம். ஏன் போட்டிகளும் தள்ளி போகலாம். எல்லாம் நடக்கலாம். இதுவும் கடந்து போகும் என்று நாளடைவில் நம்மத்தியில் இந்த ஃபில் ஹியூஸின் நினைவுகளும் மறித்து போகும். 8 தள்ளி வைக்க நினைத்தாலும் 8 திக்குகள் சென்று வந்தாலும் எப்போதும் எங்கள் எல்லோரையும் விட ஃபில் ஹியூஸ் நினைவுகள் நிழலாடுவது அவர் குடும்பத்தாருக்கு மட்டுமே என்றால் அது ஒன்றும் மிகையல்லவே. கிரிக்கெட் ரசிகர்களாய் இவர் குடும்பத்துக்காக பிரார்த்திப்பதை தவிர எங்களால் என்னதான் செய்துவிட முடியும் என்று சிந்திக்கின்ற போது நாங்கள் எல்லோரும் வாய்மூடி மௌனியாகிறோம். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் யாரும் மாநிலம் வந்தது கிடையாது. இந்த மகோன்னத வீரனின் மறைவால் இந்த கிரிக்கெட் உலகம் இப்போது ஒட்டுமொத்தமாய் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. கரம் கூப்பி பிரார்த்திப்போம். களமாடிய இந்த மாவீரன் மறைவுக்கு ஆத்ம சாந்திக்காய் நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். This statement is on behalf of Greg, Virginia, Jason and Megan Hughes. We're devastated by the loss of our much-loved son and brother Philip. It's been a very difficult few days. We appreciate all the support we have received from family, friends, players, Cricket Australia and the general public. Cricket was Philip's life and we as a family shared that love of the game with him. We would like to thank all the medical and nursing staff at St Vincent's Hospital and Cricket New South Wales medical staff for their great efforts with Philip. We love you. We love you. We love you. எகிரி குதித்த பந்து ஒன்று உதறி தள்ளியது ஃபில் ஹியூஸின் கிரிக்கெட் எதிர்காலத்தை. மறைந்தும் மறையாமல் மக்கள் மனங்களில் ஃபில் ஹியூஸ்.